இப்ப ஜோக் என்னன்னா, இந்த வானங்கள் இந்த பூமிகள் எல்லாம் சுயாதீனம் உள்ளது கிடையாது. அதுக்கு ஃப்ரீ வில் எல்லாம் கிடையாது. யோசிக்கிற திறமெல்லாம் அதுக்கு கிடையாது. அது எல்லாம் கட்டளைக்கு என்ன செய்யுது? இப்ப நான் உங்களை ஒரு கட்டளை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு கட்டளை கொடுக்குறேன்னா சிரிச்சுக்கிட்டேவா செய்வீங்க? கண்டிப்பா இல்லை. ஏதோ உங்க பாஸ் ஏதோ ஒரு கட்டளையை கொடுத்துட்டாரு ஆபீஸ்ல எங்கேயோ, அந்த ஆள் சொன்னதுக்காக என்ன செய்வோம்? சொன்னதுக்காக கடுப்பலையாவது சரி வேற வழி இல்லை, நம்ம உயிரை வாங்குவான்னு சொல்லிட்டு தான் என்ன செய்வோம்? அதை செய்வோம். ஆனா இந்த வானமும் இந்த பூமியும் ஆகாய விரிவோ அவர் கட்டளை கொடுத்ததுனால ஏதோ செய்வோன்னு செய்யாம எப்படி செய்யுதுன்னு கவனிங்க. 4வது வசனம். ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் நல்ல கவனிங்க 5வது வசனத்தை. அது தன் மணவரையில் இருந்து புறப்படுகிற மணவாளனை போல இருக்கிறது. பராக்கிரமசாலியை போல தன் பாதையில் ஓட துக்கமாய் இருக்கிறது. எப்படி?